மதகளிற்றல் ஓடாத தோள்வலியன் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடையே திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவே பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலே உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சிறர்வளை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். அனைவருக்கும் நமஸ்காரம். திருப்பாவை பாசுரம் 18 உந்து மதகளிற்றன் விளக்கம். ஆண்டாள் இந்த பாடலில் 2 சிறப்பான விஷயங்களை செய்கின்றாள். பொதுவாக நம்ம ஒரு குழந்தையை கூட்டும்போது ஒரு வேலை கொடுக்குறோம். ஒன்றும் அந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டுறது, ஒரு 3 வயசு குழந்தைன்னு வச்சுப்போம். அந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டுறதுன்றது எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்றது அதில் ஈடுபட்டவாளுக்கு தெரியும். அந்த குழந்தை சாப்பிட்டுட்டே இருக்கும், நம்ம கொடுக்குறத சாப்பிட்டுட்டே இருக்கும். திடீர்னு அதுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது காட்டலைன்னா கோபம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், இல்லை ஒரு டிவி சேனல் போடுவோம், இல்லை அதுக்கு பிடிச்ச கலர் பொம்மை ஏதாவது ஒன்றுத்தை அது குழந்தை முன்னாடி எடுத்து போடுவோம். அதை கொஞ்சம் நேரம் பார்த்து முடித்த உடனே மறுபடியும் அதுக்கு சாதம் ஊட்ட ஆரம்பிப்போம். இப்படிப்பட்ட வழக்கமானது தொன்று தொட்டு இயங்கி வருகிறது. இன்றைக்கி ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, இப்போ பார்த்தாலும் டிவி பார்க்க வைக்கிறோம், அந்த ஒரு தவறை செய்கிறோம். மற்றபடி அந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்தை ஒரு சில நொடிகளாவது அதுக்கு அதனுடைய ஞாபகத்திற்கு கொடுத்து விட்டு மறுபடியும் நாம் செய்ய வேண்டிய வேலையை தொடங்குகின்றோம். இப்போ இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாருமே ஆண்டாள் கூறுவதற்கு முன் பகவானை பற்றி இவ்வளவு பிரஜை இருக்க வச்சுருக்காளான்றது தெரியாது. பக்தி என்பது இருந்திருக்கும். பகவான் இருக்கின்றார், பகவானை சேவிக்க வேண்டும், கோவிலுக்கு போக வேண்டும், நல்லதை பேச வேண்டும், இது போன்ற ஒரு அடிப்படையான பக்தி இருந்திருக்கும். ஆனால் இந்த பாவை நோன்பு எனக்கூடிய மிகப்பெரிய தவம் அது ஆண்டாள் சொல்லி இவளுக்கு தெரியறது. அந்த பாவை நோன்பு எவ்வாறு நோன்றிருக்க வேண்டும் அதையும் ஆண்டாள் கூறுகின்றாள். அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதையும் ஆண்டாள் உரைக்கின்றாள். அது எவ்வாறு செய்ய வேண்டும், அது செய்யும்பொழுது என்னென்ன நடைமுறைகள் பின்பற்ற வேண்டும் எல்லாத்தையுமே ஆண்டாள் சொல்லுகின்றாள். இப்படி அந்த ஆயர்குல பெண்கள் தமக்கு பழக்கமில்லாத ஒரு விஷயத்தை செய்ய துணிகின்றார்கள், செய்ய மனம் உவந்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆயர்குல பெண்களுக்கு அப்பப்போ ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி இருக்கணுன்றதுக்கு தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்வது நந்தகோபரின் படையை பற்றி, அந்த யானைகளை பற்றி கூறுகின்றாள். போரில் பின்வாங்காதவர் நந்தகோபர் என கூறுகின்றாள். நப்பின்னையின் அழகை கூறுகின்றாள். அவளது கூந்தலின் நறுமணத்தை கூறுகின்றாள். அங்கிருக்கக்கூடிய செடி கொடிகளில் அமர்ந்து போகும் குயிலினங்களை பற்றி கூறுகின்றாள். இதெல்லாம் சொல்லும்பொழுது கூட இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுறது. நப்பின்னையை பற்றி வர்ணிக்கும்போது நப்பின்னையை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை ஏற்படுகின்றது. இது ஆண்டாள் கை கொள்ளும் உபாயம். அந்த குழந்தைகள் போன்ற அந்த ஆயர்குல பெண்கள் அந்த நப்பின்னையை வர்ணிப்பதன் மூலமும் பகவானின் தந்தையான நந்தகோபரின் படையை வர்ணிப்பதன் மூலமும் சிறிதளவு கவரப்பட்டு மறுபடியும் என்ன சொல்கிற ஆண்டாள், நப்பின்னையே எழுந்திரு, நாராயணனை சேவிக்க வந்திருக்கின்றோம், நாராயணன் புகப்பாட வந்திருக்கின்றோம், எழுந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுன்னு சொல்கிறார். ஸோ மெயினான பாயிண்ட்டை எப்பயுமே ஆண்டாள் விடலை. ஆண்டாள் உரைப்பது என்னவென்றால், எங்கு சுற்றியும் ரங்கனை சேவி. எந்த பாயிண்ட்டுக்கு போனாலும் கடைசியாக வர வேண்டியது பகவானை பாட வேண்டும், பகவானை பாட வேண்டும். இந்த நோன்பு இருப்பதற்கான காரணமே அதுதான், பகவானை பாட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டாள் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்கிறாள். இயற்கை அழகை பற்றி சொல்லும் பொழுதும், பராக்கிரமத்தை பற்றி சொல்லும் பொழுதும், ஆடவர் பெண்டீர் அழகை பற்றி சொல்லும் பொழுதும், இறுதியாக அது எல்லாத்தையும் சேர்த்து நாராயணனை கொண்டு வரா. ஸோ கூடியிருக்கக்கூடிய அந்த பெண்டீர்களுக்கு அது அது வித்தியாசமாக தெரியவில்லை.
எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே வந்து கடைசியாக ஆண்டாள் சொல்லக்கூடிய அந்த பாயிண்டில் மனம் லயிக்கிறது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி. அப்பாக்கிட்ட ஒரு விஷயம் நடக்கணும்னா அம்மா மூலமாக போனால் உடனே நடந்துடும். அதுதான் நாராயணனை பாட வந்திருக்கின்றோம், நப்பின்னையே எங்களுக்கு உதவுவாய், நீ துயிலழாய் அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடுறேன். இது பல இடங்களில் பார்த்தா நம்மளுக்கே தெரியும். ஒரு குடும்பத்திலோ ஒரு அலுவலகத்திலோ ஒரு குறிப்பிட்ட மாந்தரிடத்திலே நமக்கு ஏதாவது ஒரு காரியமாக வேண்டியிருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? டைரெக்டாக அப்ரோச் பண்ணால் நடக்குமா நடக்காதுன்னு நம்மளுக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் சார்ந்து அவர்களிடத்திலே பரிச்சயமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்து அவர்கள் மூலமாக நமது கோரிக்கையை வைக்கிறோம். இது லஞ்சம்னு சொல்ல முடியாது, ஒரு ஈஸி ஸ்டெப்னு சொல்லலாம். நேரடியாக போய் சொல்கிறத விட இன்னொருத்தர் மூலமாக சொன்னோம்னா, இன்னொருத்தர்ன்றவர் அந்த நாம் யாரிடம் பலன் எதிர்பார்க்கின்றோமோ அவருக்கு நெருக்கமானவர். அவரிடத்திலே நாம் நமது விண்ணப்பத்தை சொன்னோமேனால் அவர்கள் மூலமாக, அவர்கள் ரெக்கமெண்டேஷன் மூலமாக நடக்கும். இது எதுக்குன்னா பக்குவமாக நடந்துக்கணும்ன்றது. எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக அணுகலாம். ஆனால் சில இடங்களில் நேரடியாக அணுகுவதை தவிர்த்து எது சேனலோ ஒரு இம்ப்ராப்பர் சேனலாக இருந்தாலும் அது கொஞ்சம் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருந்தால் அந்த வழியை கை கொள்ளலாம். நாம் எல்லாருமே ஒரு தப்புன்னு தான் சொல்லுவேன். ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போய் அந்த கூட்டத்தில் நிற்கிறோம். பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்றது யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. என்ன வாய்ப்பு அப்படின்னா, அவனுடைய அந்த சந்நிதியில் எவ்வளோ நேரம் கால் கெடுக்க நிற்கிறோமோ நம்முடைய கர்ம பலன், கர்ம வினை ஆனது குறைகின்றது. கர்மானும் போது அபகர்மா, நாம் செய்த தீவினைகளின் பயனானது அங்கு தூசாகின்றது. அவனுடைய சந்நிதியில் அவனது தரிசனம் பொருட்டு கால் கெடுக்க நிற்கும் பொழுது அது நமக்கானது பலனை தருகின்றது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? விஐபி பாஸில் உள்ளே போகிறோம். எந்த வழியாக பகவானை செவித்துவிட்டு வெளியே வருகின்றோமோ அந்த வழியாக நாம் உள்ளே செல்கின்றோம். இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். பகவானை சந்திக்க பகவானுக்கு அருகாமையில் உள்ளவன் பரிச்சயத்துடன் செல்லலாம், ஆனால் குறுக்கொழியில் செல்ல வேண்டாம். ஆண்டாள் சொல்லலை, அடியேன் சொல்கிறது. ஆண்டாள் உரைப்பது இதுதான். எப்பொழுதுமே நீங்கள் ஒரு காரியத்தை கையில் எடுத்தீர்களேயானால் நீங்கள் யார் மூலமாக அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்களுக்கு அருகாமையில் உள்ளவர்கள் உங்களுக்கு பரிச்சயமானவர்களாக இருந்தால் அவர்களின் துணையை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல ஒரு குழந்தையை பழக்குகின்றீர்கள், ஒருவருக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குறிக்கோளை பற்றி மட்டுமே பேசின்னு இருக்காமல் அவர்களுக்கு பிடித்த சில விஷயங்களையும் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த குறிக்கோளை விட்டு நம்ம விலகி போக மாட்டோம். ஆனால் அந்த புதிய பாதையை தேர்ந்தெடுத்து வருபவர்கள் நம்பால் லயிக்கப்பட்டு, நமது கருத்துக்களின் பால் லயிக்கப்பட்டு நாம் கூறுகின்ற அனைத்தையும் கேட்கும் மனநிலைக்கு வருகின்றார்கள். இதுதான் ஆண்டாள் உரைப்பது. ஆண்டாளின் உரைபடி பகவானின் திருநாமத்தை எல்லளவும் மறக்காமல் சொல்லி கொண்டிருப்போம். நடுவே நமக்கு ஏதாவது ரெக்ரியேஷன் வேணும்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் அதில் மனதை லயிக்கச் செய்வோம். நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம், முகுந்த ராமானுஜதாசன்.